Hello friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம லேப்டாப் இல்லைனா டெஸ்க்டாப்பில் எப்படி நம்ம மொபைல் கேமராவை வெப்கேமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் வீடியோ. முதல்ல கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கு போய் நமக்கு விண்டோஸ்க்கான இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். droidcam அப்படின்ற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நமக்கு நல்லாவே தெரியும் இன்ஸ்டால் பண்ண நெக்ஸ்ட் ஃபைனலி ஃபினிஷ். இதே போல நம்ம மொபைல் ஆண்ட்ராய்டு டிவைஸ்லையும் போய் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் droidcamனு டைப் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணலன்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் ஓப்பன் பண்ணால் நம்ம இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. நம்ம இன்னைக்கு எப்படி ஒயர்லெஸ்ஸாக நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் அதை வைஃபைல கனெக்ட் பண்ணுறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டு டிவைஸுமே ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கதா இருக்கணும். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம பார்க்குறது கீழே இருக்கிறது போர்ட் நம்பர் 4747 அப்படின்ற போர்ட் நம்பர். இந்த போர்ட் நம்பர் இந்த டிவைஸ்க்கும் மொபைல் டிவைஸ்க்கும் ஒரே நம்பராக இருக்கணும். கீழே வீடியோ டிக்காக இருக்கா இல்லையான்னு பார்த்து செக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு மேலே 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஒய்ஃபை, இன்னொன்று கேபிள் யூஎஸ்பி கனெக்ஷன், இன்னொன்று ஒய்ஃபை சர்வர். தென் நம்ம நெட்வொர்க் ஒரே நெட்வொர்க்கா இல்லையா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ண போகிறோம். எஸ், ஒரே நெட்வொர்க்கில் தான் இருக்கு. மொபைலில் என்ன ஐபி அட்ரஸ் இருக்கோ அதே ஐபி அட்ரஸை இதுலையும் நம்ம டைப் பண்ண போகிறோம். தட்ஸ் ஆல். நம்ம மொபைல் கேமரா இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் தெரியுது. ஒரு சின்ன டைம் லாக் இருக்கும், ஆனாலும் சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே, இது எப்படி இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் இல்லைனா லைவ் ஸ்ட்ரீமுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ஓபிஎஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓபிஎஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா கீழே சோர்சஸ்ல போய் வீடியோ கேப்சர் டிவைசஸ் கிளிக் பண்ணுங்க. தென் நம்ம கேப்சர் டிவைஸ்க்கு என்ன பேர் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். நான் droidcam 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, தென் அவர் கேமரா இஸ் ரெடி. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம என்ன droidcamல வந்துட்டு இருந்துச்சோ அதை நம்ம டைரக்டாக இப்போ இதில் பார்க்கலாம். நமக்கு தேவையான சைஸ்க்கு ரீசைஸ் பண்ணிட்டு தென் டிரான்சிஷன் பாரை இழுத்து விட்டீங்கன்னா சூப்பராக நம்ம வீடியோ இப்போ லைவ் ஆகும். ஓகே, இதை நீங்கள் லேயர்ஸாக யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே இருக்கிற வீடியோ லேயரை நீங்கள் கீழே தள்ளினீங்கன்னா மேலே இருக்க டெக்ஸ்ட் லேயரும் உங்களுக்கு தெரியும். லைவ்லேயே நீங்கள் எடிட் பண்ணி கூட உங்களுக்கான லைவ் ஸ்ட்ரீமை போஸ்ட் பண்ணலாம். இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி ஒயர்டு கனெக்ஷனில் யூஎஸ்பிலேருந்து நம்ம மொபைல் வெப்கேமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.